நிறைய பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஏர்லி கிரே, அதாவது சின்ன வயசுலேயே நரை முடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அதை பற்றின நிறைய சொல்லுவாங்க. அடுத்தடுத்து ஹேரை எடுக்காதீங்க, உங்களுக்கு ஜாஸ்தியாக நரமுடி வரும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறம் இதை தேய்ச்சா அவங்க தலைமுடி கருப்பாயிரும், கருவேப்பிலையை அரைச்சி தேய்ச்சா தலைமுடி கருப்பாயிரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது 100% உண்மை கிடையாது. ஒன்ஸ் க்ரே ஹேர் வந்துருச்சுன்னா ஒரு 20% ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 13 வயசுலேயே எனக்கு க்ரே ஹேர் வந்துருச்சு, வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இதை நம்ம கருப்பாக மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு நமக்கு இருக்கணும். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்ட்டு எல்லா ப்ராடக்டையும் தலையில் வாங்கி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தலைமுடியை கருப்பு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தயவு செய்து எல்லோரும் மாற்றுங்க. தள்ளி போடலாம். இப்போ ஏர்லி க்ரே இருக்குது அப்படின்னா ஒரு 20%, 10% இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் தள்ளி போடலாம். ஒரு நல்ல சாப்பாடோ இல்லைன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது அந்த ரொம்ப சீக்கிரமாக அந்த நரமுடி மாறுறதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஹேர் கலரில் ஹென்னாவை பற்றி பார்க்கலாம். ஹென்னாவை எப்படி தலையில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, எனக்கு நரமுடிக்கு நான் தலையில் அப்ளை பண்ணணும், எனக்கு ஹேர் கலரிங் ஆர்டிஃபிஷியல் ஹேர் கலர் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கலை, நான் நேச்சுரல் ஹேர் கலர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹென்னா பவுடர் அவங்கவுங்க ஹேரோட வால்யூமை பொறுத்து 50 கிராம் இல்லைன்னா 25 கிராம் அப்படின்ட்டு ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. நல்ல வாட்ரு போட்டுட்டு அதில் நல்ல ஒரு பேஸ்டியாக திக் கன்சிஸ்டன்சிக்கு அதை கொண்டு வந்துடுங்க. எந்தெந்த இடத்துல நரமுடி இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த ஹென்னா பவுடரை அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் இன்றைக்கி மார்னிங் நான் தலையில் அப்ளை பண்ண போகிறேன், ஒரு 8 மணிக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ஒரு 6 மணிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். அதே மாதிரி ரொம்ப நேரம் அந்த பொருளை ஹென்னாவை ரொம்ப நேரம் நைட்டே போட்டு சில பேர் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி தேவையே கிடையாது. நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் 24 ஹவர்ஸ் இருக்கணும், 10 ஹவர்ஸ் இருக்கணும், அப்போ தான் கலர் நல்லா வரும் அப்படின்ற அந்த இதெல்லாம் ரொம்ப தப்பு. 2 ஹவர்ஸ் ஆர் 1 ஹவர் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 o'clock மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா மார்னிங் திருப்பி 8 o'clock தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஹேருக்கு கலரிங்காக வேணும் அப்படின்னா, எனக்கு மெரூனாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹேரை ஷாம்பு போட்டோ இல்லைனா நீங்கள் சீயக்காத்தூள் போட்டோ வாஷ் பண்ண ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட தலைமுடியை நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹென்னா அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு வாஷ் பண்ணாதீங்க. தலையில் எண்ணெயோடு நீங்கள் ஹென்னா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் ஷாம்பு வாஷ் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா எண்ணெய் இருக்குது தலையில். ஸோ அது மேலே ஹென்னாவை அப்ளை பண்ணி நீங்கள் கழுகுறீங்க, கலரிங்காக பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஷாம்பு வாஷ் பண்ணணும். பட் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், ஹேரை ஷாம்பு வாஷ் பண்ண தலைமுடியில் நீங்கள் ஹென்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இது ஃபார் ஹேர் கலரிங்க்கு.